கரண்ட் எங்களுக்கு கட் ஆவதானே எங்களுக்கு தெரியல. இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே வந்து சூப்பர், உங்களுக்கு மட்டும் எப்படி கரண்ட் எங்க வருதா அப்படின்றதே அப்படின்னு கேக்குறாங்க. 90% சோலார் தான் சார்ஜ் பண்றேன். சப்போஸ் இந்த மாதிரி கிளைமேட்டு மழை காலத்தில் தான் நவம்பர் டிசம்பர் தான் எனக்கு வந்து நான் கரண்ட்டில் போகிறது. மற்றபடி எதுவுமே நான் போகிறதே கிடையாது. வச்சதுக்கு நோக்கம் என்னன்னா பம்புக்காக தான் வச்சுது. ஏன்னா எனக்கு இது 5 kW எடுத்ததுன்னா நம்ம கரண்ட் இல்லைனா கூட டக்குன்னு அவசரத்துக்கு பம்பு போட்டுக்கலாம். அதில் எந்த வித நம்மளுக்கு இப்போ நம்ம நார்மல் பவரில் ஓடுறதுக்கும் இதுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை? நம்மளுடைய ஆன் பண்ணி பார்த்து எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. டக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு உடனே. மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரே 60-70% லோடு எடுக்கும். ஓகே, ஆனால் நல்லா ஒரு ரன் ஆகிட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி நிறைய பேக்கப் இருக்குது. என்ன கம்பெனி பேட்டரி வாங்கணும் பிளான் பண்ணும்போது யூடியூப்லாம் பார்க்கும்போது டேர்ன் ஆன் இருந்து சார் கிரண் சார் அவரை பார்த்துருந்தேன். இதை பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன். கட்டாயம் முடியும்னாங்க. காஸ்ட் வைஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஓரளவுக்கு ரீசன் கம்பேர் டு அதர் கம்பெனி ஓரளவு ரீசனபிள் தான். அது மெயின்டெனன்ஸ் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களே வந்து எல்லாத்தையும் நம்ம ஏதாவது கால் பண்ணா உடனே சர்வீஸ் உடனே வந்துடுறாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பர். பேட்டரி செட்டப் யூபிஎஸ் எல்லாம் செட்டப் வந்து இதுதான், இந்த ஏரியா தான். ஓகே, இந்த ஏரியாலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ லெட் ஆசிட் பேட்டரி வச்சிருந்தா இந்த இடம் பத்தி இருந்திருக்காரு. சூப்பர். இதோட டெக்னிக்கல் நிறைய பேருக்கு தெரியல. முக்கியமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிலோவாட்ஸ்ல போட்டா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து எனக்கு ஃபுல் விவரம் எல்லா டீடைல்ஸ் கொடுத்து ஒன்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஓகே எனக்கு கிளாரிஃபை பண்ணி பக்காவா. It was very good. So after some months we went in for a 2 kV also. We are happy. And the 5 kV போட்டா லிஃப்ட்டும் அதுல இன்க்ளூட் ஆச்சுன்னா கரண்ட் போறது பத்தி ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரியே இருக்காது. இல்ல அந்த தண்ணி ஊத்துற ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. So being a lithium thing, you don't have any issues. லெட் ஆசிட் பேட்டரி வருதுன்னா 6-7 பேட்டரி வச்சிருக்கணும். ஓகே, இந்த 5 kW நம்ம பேக்கப் வைக்கணும்னா. ஆனா ஒரு சின்னதா ஒரு பேட்டரி செட்டப்ஸ்ல வச்சு இடமே ரொம்ப சேவிங் ஆயிடுச்சு. பார்க்கவும் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஓகே, சவுண்டே எதுவுமே இல்லை. ஓகே, சவுண்ட் இதில் இப்போ வந்து லெட் ஆசிட்ஸ் போடணும்னா நான் வந்து மெயின்டெனன்ஸ் எவ்ரி மந்த் வந்து மெயின்டெனன்ஸ் வாட்டர் அவங்க வீட்டில் வந்து செக் பண்ணணும். அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. வந்து கரண்ட்டை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே நம்ம சோலார்லேயே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரிஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் வாரண்டி. இது 25 இயர்ஸ் ஃபார் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. பெனிஃபிட் நிறைய இருக்கு. எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டை வந்து மற்றவங்களுக்கும் அது கிடைக்கும். அது அவங்களும் பயனடையும் ஆசைப்படுறேன். நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஓகேண்ணா, ஒர்த்து மணிக்கு ஒர்த்து. இந்த மந்த்ல இருந்து கண்டிப்பா பேபி பில்ஸ் கம்மியாகும் நினைக்கிறேன். கட்டாயமாக மிக்க நன்றி நன்றி நன்றி. நித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம இந்த பேட்டரி தான் எல்லாத்துலேயும் இன்பில்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நித்தியம் அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு பிளேஸ் கம்மியாகும். இன்வெர்ட்டரும் பேட்டரி வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு வந்துருங்க. சோலார் மாடலுங்க உங்களுக்கு பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. 5-in-1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எம்பிபிடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு எனக்கு ஏசிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்லாம் இருக்கலாம். அது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. அந்த மாடல் தாங்க இது. 110 ஏசி நீங்கள் இன்வெர்டர் ஏசி ரன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ரன் பண்ணலாம். 1 HP மோட்ரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே இதில் ரன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரியாக நீங்கள் ரன் பண்ணலாம். இதில் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே ரெகுலராக எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பவர் கட்டு. ஒரு அரை மணி நேரம் பவர் இல்லைனா கூட நம்மளால் வந்து எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்க்குறோம். ஆர்வம் போட முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையில் இருப்போம். சிஸ்டம் இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்குது. ஜூம் மீட்டிங்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து பவர் வேணும். அதே மாதிரி ஒய்ஃபை போடுவோம்ல, அதுக்கு நம்மளுக்கு வந்து பவர் வேணும். பவரை சார்ந்து தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு தண்ணி மோட்ரு போடணும், வீட்டுக்கு வந்து தண்ணி வேணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. அதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷனுங்க. ஒரு அருமையான சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்கிரண். திஸ் இஸ் கால் டர்ன் ஆன் எனர்ஜி. டர்ன் ஆன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆஃப் கிரிட் சோலார் வித் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் சொல்லுவோம். ஸ்டோரேஜில் எல்லாருமே லெட் ஆசிட் பற்றி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வி ஹேவ் டு ஃபோக்கஸ்ட் ஆன் மோர் சார்ஜிங் சைக்கிள்ஸ், ஜீரோ மெயின்டெனன்ஸ், போர்ட்டபிள், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் இருக்கும்போது அடாப்டேஷன் போயிட்டுருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுன்றது உங்களுக்கு 1 kW ஈவன் உங்களுக்கு வீட்டுக்கான மிக்சி கிரைண்டரே உங்களுக்கு சார்ஜ் ஆகும். 0.5 HP மோட்டர்ஸ் எல்லாமே சார்ஜ் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி காம்பேக்ட் ப்ராடக்ட். இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி த்ரூ அவுட் இந்தியா வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோன்ற கான்செப்ட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ வி வாண்ட் டு ப்ரொவைட் அ ரக்ட் அண்ட் வாரண்டி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். அண்ட் இன்வெர்ட்டர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் தனியாக இருக்குது, பேட்டரி தனியாக இருக்குது. அகைன் தட்ஸ் ஆல்சோ எ பிக் டீல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல் இட்ஸ் ஒன்று 1 பாக்ஸ். நார்மல் எண்ட் யூசர்ஸே நீங்கள் வந்து ஆர்டர் ஆன்லைனில் போட்டிங்கன்னா வீட்டிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் எலக்ட்ரிஷியன் வச்சு நீங்கள் சோலார் ரிலேட்டட் எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ரிலேட்டட் லைக் இண்டஸ்ட்ரியல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, ஒரு கஸ்டமைஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கூட 100% we can fulfill that. தேங்க்யூ. பேக்ரவுண்டில் பாருங்கள், என்னடா எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? பீச்சுங்க. உங்களுக்கு வந்து கல்லும் மேலும் கடலும் பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடியிருப்புகள்.
பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடு தான். கரெக்டாக ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸா ஒரு 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எல்லோ கலர் வீடு இருக்குல்லையா, அதுக்கு அடுத்த வீடு. டர்ன்-ஆன் இன்வெர்ட்டர் எனர்ஜி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக், கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம சென்னையில் நிறையா பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம இருக்க லொகேஷன் வந்து பாண்டிச்சேரியோட பீச். ஓகேங்களா, ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்த்தா அங்கே மாடியில் நம்மளுக்கு தெரியுது சோலார் பேனல்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் போட்டு லித்தியம் பேட்டரி போட்டு இன்வெர்ட்டர் செட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பழைய வீடியோஸில் அவங்களோட ஃபேக்ட்ரியே போய் லைவாகவே நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோட சைட் லொகேஷனுக்கே நம்மளை வந்து கூட்டு வந்திருக்காங்க. இங்கே அவங்க கஸ்டமர் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க பக்காவாக அவங்க வீட்லேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபீட்பேக்கை ஏன் எடுத்து நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சமயத்தில் அவங்க போட்டாங்கன்னா இந்த வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஒரு மழை காலங்கள் நிறைய இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையிலலாம் மழை இப்போயே ஸ்டார்ட் ஆகிட்டு வருது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு சூப்பரான சொல்யூஷன். இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டரில் இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த இடத்துல போட்டால் கூட அவங்களோட எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, துருப்பிடிக்குமா துருப்பிடிக்காதா, ஏன்னா மொட்டை மாடியில் வச்சுருக்காங்க இல்லையா, துருப்பிடிக்குமா துருப்பிடிக்காதா, அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அந்த பேனலோட சேஃப்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, காஸ்ட் என்னவா இருக்க போது, எல்லாத்தையும் பக்காவாக அந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் ராஜா முகமது. நான் பாண்டிச்சேரி கோட்டத்தில் வசிக்கிறேன். நான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக மழையில் வந்து ரொம்ப தண்ணிக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். தண்ணி கஷ்டம்னா ஒரு 2-3 டேஸ் வந்து கரண்ட் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து தண்ணி மோட்டரோட கஷ்டம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஜென்ரேட்டருக்கு மூலம் செக் பண்ணலான்னு பார்க்கும்போது சரி லெட் ஆசிட் போகலாமா பேட்டரி போகலாமான்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்போ ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா கடவுளோட பெரிய உதவி, டர்ன்-ஆனோட வீடியோஸ் பார்த்தேன். அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு லித்தியம்ஸ் பண்ணுறேன் நாங்கள். ஓகே, அப்போ நம்ம இங்கே லோக்கல் மார்க்கெட் பாண்டிச்சேரியில் எவ்வளோ விசாரித்தேன், லித்தியம்ஸை பற்றி அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு யாரும் பண்ணல. அப்போ திரும்பி நெட்ஸ்லேயே செக் பண்ணி அவங்க வெப்சைட் மூலிமா மொபைல் நம்பர் எடுத்து நான் கான்டாக்ட் பண்ணும்போது மிஸ்டர் கிரண் சார் நம்ம கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகே சார், அவங்ககிட்ட ஒரு எனக்கு ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம். அவங்க எப்படி கேட்கலான்னு யோசிக்கும் போது ஆரம்பித்தேன். அவங்களுடைய மாஷாஅல்லாஹ் அது உதவி வந்து மறுக்க முடியாது. அவங்களோட அப்ரோச் நல்லா இருக்கும். அப்ரோச் சின்ன கொஞ்சம் கூட கடுகளும் யோசிக்காமல் நான் எதுக்குமே சங்கடப்படாமல் எல்லா கேள்விகளுக்கும் என்னோட டவுட்ஸுக்கும் கிளியர் பண்ணாங்க. ஒரு 1 டே ஃபுல்லாக பேசணும். என்னோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இது உடனே அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் 1 வீக்கில் ஊருக்கு போக வேண்டியது. ஓகே, 1 வீக் ஊருக்கு போனால் இது பண்ண முடியுமான்னு அவங்க எப்போதே வந்து 1 வீக் 10-10 டேஸ் ஆகுனா எனக்கு வந்து வித்தின் 4-5 டேஸ்லேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டில் உடனே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ப்ராசஸ் வித்தின் வீக்லேயே எல்லாமே முடிஞ்சுது. 5 டேஸ் சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம். சென்னையில் வந்தது கொண்டாடு ஒரு நாள் லீவ் வந்ததுனால கொஞ்சம் 5 டேஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இல்லை, எல்லாமே வேகமாக முடிச்சு வீட்டுக்கே வந்து பக்காவாக செட் பண்ணி அவங்களே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்னும் கேட்டால் வந்து கடல் கிட்ட இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கடல் கிட்ட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து கடல் கிட்ட காற்று அதிகமாக இருக்கும், பறந்துடும், மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உப்பு காற்றுல வந்து துரு பிடிச்சிடும். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அழகான மெட்டீரியல் போட்டு கொடுத்துருக்காங்க. துரு பிடிக்காத மாதிரி மெட்டீரியலும், அதுவும் துரு பிடிக்காத மெட்டீரியல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்து ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்குது. ஃபினிஷிங் நீட் அண்ட் க்ளீன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே கூட அந்த ஒர்க் எல்லாமே ட்ரில் போட்டு பக்கா ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் போட்டு பக்கா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார், நாங்கள் வந்து மோட்டர் ஆன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இது பேசும்போது 3 கிலோவாட்ஸ் போடலான்னு ஐடியா பண்ணோம். ஆனால் நான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து மோட்ரு முக்கியமாக வந்து சம்பு மோட்ரு போடணும்னா அதுக்கு என்ன ரெக்கமெண்ட் அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணி பேசி கால்குலேஷன் பண்ணி 5 கிலோவாட்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 5 கிலோவாட்ஸ் மூவ் ஆகணும். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப 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 சஜஷன் எல்லாமே அவங்களே உங்களுக்கு. ஆமாம், எனக்கு ஹெல்ப் எல்லாம் என்னோட கேள்விக்கு வந்து அவங்க ஃபுல்லாக கைட். எனக்கு சுத்தமாக ஃபஸ்ட்டு நாலேஜே இல்லை. நான் அப்போ நெட்டில் பார்த்து ஒன்றா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து எனக்கு ஃபுல் விவரம் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஓகே எனக்கு கிளாரிஃபை பண்ணி பக்காவா இப்போ அவங்க வந்து வீடு இப்போ வந்து செட் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்க மிஸ்டர் முகேஷ் அவரும் சரி, அவரும் பக்கா ஒரு நைட் சப்போர்ட் நல்லா இருக்கு. சர்வீஸ் சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. நைட்டு கால் பண்ணா கூட சரி, நம்ம வந்து காலை இக்னோர் பண்ணணும்னு கிடையாது. அழகாக ஒரு ஈச் அண்ட் கொஸ்டின்ஸுக்கும் பார்த்து வீடியோ கால்ஸ்லேயே வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க. நம்மளுக்கு திரும்பி ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போ நான் எனக்கு எவ்வளோ பேக்கப் வேணும் அதையும் சொன்னால் அதையும் சூப்பராக பண்ணி தராங்க. அதெல்லாம் வந்து மறுக்க புதுசாக நம்ம ஒரு இது போகிறோம் அப்படின்னோம்னா அதில் நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே பக்காவாக கிளியர் பண்ணிடுறாங்க. பக்காவாக ஃபியூச்சர் சர்வீஸ் எல்லாம் எப்படி சார் சொல்லியிருக்காங்க?
ஃபியூச்சர்ல நம்மளுக்கு சர்வீஸ் 10 இயர்ஸ் சர்வீஸ் சொல்லி for 10 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரிஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் வாரண்டி. இது 25 இயர்ஸ் ஃபார் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க வந்து ஸ்பிட் பண்ண டெக்னீஷியன் சரி அன்னைக்கு வந்தவங்களுக்கு அருமையான ஒரு சப்போர்ட். ஓகே. வந்து எல்லாம் அழகா ஈச் அண்ட் எவ்ரிதிங் கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இது நீங்க கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்லுவேன். இது வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டை வந்து மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும். கண்டிப்பா சார். அது அவங்களும் பயனடையணும் ஆசைப்படுறேன். ஓகே சார். இது எல்லாரும் கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர் சார். இப்போ வீட்டில் நம்மளோட யூசேஜ் எப்படி சார் இருக்கு? இப்போ இதில் எவ்வளோ நம்ம இப்போ 5 கிலோவாட் போட்டிருக்கோம். 5 கிலோவாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். பிரச்சனை இல்லை. அழகா வந்து பகல் நேரத்தில் சோலார் எடுத்து உள்ள கொடுத்துருது. சூப்பர். பகல் நேரத்தில் அதோட பேக்கப்பும் இன்வெர்டர்ல இருக்கு. பேட்டரிஸ் ஈவினிங் அதையும் ஓடுது. அது ஒரு 30% பேட்டரி பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு தேவைன்னா மற்றது இல்லைன்னா மோஸ்ட்லி பேட்டரி பேக்கப்லேயும் கிடைச்சிருது. ஓகே. தேவைன்னா வந்து அப்புறம் அதுக்கப்புறம் கிரிட் மெயின் ஈபிக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் காலையில் திரும்பி சோலார் மாறிடுது. அப்போ சார்ஜ் அழகாக ஏறிடுது. சூப்பர். எனக்கு இன்ஷால்லா இந்த மந்த்லேருந்து கண்டிப்பாக ஈபி பில்ஸ் கம்மியாக ஈபி பில்ஸ் வந்து பயங்கர ஹையாக வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மந்த்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வரும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்தணும் நம்ம மக்களுக்கும். கண்டிப்பாக ஒன்று அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்ல லைவ்ல இருக்கு. கண்டிப்பாக லைவ்ல இருக்கு. இடம் ஸ்பேஸ் நம்ம சேவ் ஆகும். ஈஸியான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நல்லா இருக்கு. பெனிஃபிட் நிறைய இருக்கு. அதனால உண்மையாகவே நல்ல விஷயம். சூப்பர் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கங்க. என்னுடைய பேர் செல்லையா சாரதி, சிவில் இன்ஜினியர், வேல்யூவர், நில மதிப்பீட்டாளர், கட்டிட மதிப்பீட்டாளர். அந்த கோர்ட்டில் லேண்ட் வேல்யூஷனில் கூப்பிடுவாங்க, பில்டிங் வேல்யூஷன் கூப்பிடுவாங்க. அந்த வழக்குகள்லாம் அட்வொகேட் தான் மெயின் கிளைண்ட்டாக. 20 இயர்ஸாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த க்ரீன் ஃபீல்டுக்காக நான் வந்ததுனால ஈவிக்காக ஒரு வண்டி வாங்கினேன். கௌரான் கம்பெனி பேர். அதில் அவங்கள கேட்கும் போது கரண்ட் தாங்க. அதனால் எனக்கு கரண்ட்டில் வேறு ஆப்ஷன் தான். எனக்கு சப்போஸ் பெட்ரோல்லாம் எங்கூட இருக்கும். பார்த்தா எனக்கு வந்து கரண்ட்டாக வீட்டில் போச்சு கிடையாது, எங்கே போகிறது. அதுக்காக நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டேர்ன் ஆன் ஒரு இவங்க வந்தாங்க. அப்போ அவங்க வீடியோலாம் பார்த்தேன். டேர்ன் ஆன் அந்த டேர்ன் ஆன் பண்ணும்போது அதுதான் எனக்கு கௌரா. பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய கௌரா வந்து நான் லைசன்ஸ் வண்டி. இது நோ கிக் ஸ்டார்டர், நோ லைசன்ஸு, நோ ஆர்சி புக் எதுவுமே கிடையாது. அதை வாங்கிட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் இவங்க கம்பெனி தெரிஞ்சது எனக்கு. 90% சோலார் தான் சார்ஜ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி கிளைமேட்டு மழை காலத்தில் தான் நவம்பர் டிசம்பர் தான் எனக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து கரண்ட்டில் போகிறது. மற்றபடி எதுவுமே நான் போகிறதே கிடையாது. என்ன கம்பெனி பேட்டரி வாங்கணும் பிளான் பண்ணும்போது யூடியூப்லாம் பார்க்கும்போது டேர்ன் ஆன் இருந்தது. அவர் வனராஜா வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இவர் சார் கிரண் சார் அவரை பார்த்துருந்தேன். அவரை பார்க்கும்போது இதெல்லாம் அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ண அவங்க சொன்னாங்க இதை பண்ண முடியுமா. நான் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், போல்டாக கேட்டேன். கட்டாயம் முடியும்னாங்க. அப்போ தான் அவங்க வீடியோ அனுப்புங்க சொன்னால் வீடியோலாம் அனுப்புனாங்க. அதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி ஓரளவு பண்ணியிருந்தோம். காஸ்ட் வைஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஓரளவுக்கு ரீசன் கம்பேரிங் டு அதர் கம்பெனி ஓரளவு ரீசனபிள் தான். அதை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை வீட்டில் 4 ஃபேனு, 4 டியூப் லைட்டு, 2 சிஸ்டம் பண்ணினே இருக்கேன். அதனால் எந்த விதமான குறைபாடு கரண்ட் பில்லு எனக்கு வந்து இது வாங்கினதில் கொஞ்சம் 60% 70% கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்குது. டேர்னானுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள். அவங்களும் சிறப்பாக அமையணும். டோர்னான் எனர்ஜியில் வந்து 51.2 வோல்ட் 100 AHல அண்ட் ரேக் சிஸ்டம் இதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 வோல்ட்டில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். 10 kVA ஆன்லைன் யூபிஎஸ் வந்து ஃபெரப் ஹாஸ்பிட்டலில் டோர்னானில் பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக வந்து சென்னை போரூர்லேயே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் சிஸ்டம் தேவை, ஒரு சர்வருக்கு பேக்கப், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு பேக்கப் லைக் ஒரு டென்டிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஐ கிளினிக்காக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே நிறைய இம்போர்ட்டட் மிஷின்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஆன்லைன் யூபிஎஸ் தான் பெஸ்ட்டு. என்ன ரிலேட்டட் பவர் கட்ஸாக இருந்தாலும் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருந்தாலும் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். டு பி இன்னும் ப்ராக்டிகாலிட்டி என்னென்னா நம்ம இது சோலார்லேயே நம்ம சார்ஜ் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கோம். டோர்னானில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பாருங்கள். இங்கே என்னென்னா அப்பப்போ பவர் கட் ஆஃப் வந்து ரொம்ப நடக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம லைட்டாக காற்றடிச்சாலே பவர் கட் ஆஃப் ஆயிரும். ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது எங்களுக்கு. பவர் கட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்வெர்டர் வந்து ரொம்ப பவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்கும் போது டேர்ன் ஆன் சொல்லிட்டு நம்ம கம்பெனி இது நான் பார்த்தேன். சரி, ஸோ பார்த்துட்டு அவங்க கிட்ட என்கொயரி பண்ணேன். சரி, அவங்களும் வந்தாங்க. நம்மளுக்கு ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. சூப்பர். மற்ற இடத்துல செக் பண்ணும்போது இது ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஸோ வந்தாங்க, ஒரு கால் பண்ணி வந்து இப்போ இடத்த பார்த்தாங்க. 4 டேஸில் வந்து நம்மளுக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா கரண்ட் எங்களுக்கு கட் ஆகுதானே எங்களுக்கு தெரியல. ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பர் உங்களுக்கு மட்டும் எப்படி கரண்ட் எங்கிருந்து வருதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எதுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து கீழே கொஞ்சம் எங்களுடைய கமர்ஷியல் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் அந்த வெல்டிங் மிஷின் இதெல்லாமே கொஞ்சம் பண்ணுவோம். அப்ப இங்க மட்டும் கரண்ட் இருந்துட்டே இருக்கும். இங்க எப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி கரண்ட் இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க இது மாதிரி சோலார் போட்டிருக்கோம் அப்படின்னா. இது
பவர் நான் எவ்வளவு போட்டுருக்கோம்? இது வந்து 1.5 கிலோவாட்ஸ் நாங்க 1.5 கிலோவாட். சரி, இது என்ன மெயின் என்னன்னா நாங்க வந்து அவங்க எல்லாருக்கும் ஆன் கிரிட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மட்டும் ஆஃப் கிரிட் பண்ணுவோம். ஆஃப் கிரிட் அவங்க மட்டும் தான் அவங்க சொன்னது என்னன்னா ஆஃப் கிரிட் நாங்க தான் பண்ணுவோம் ஓகே அப்படின்னாங்க. நாங்க கரண்ட் இல்லனாலும் ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு இது பேக்கப் இருக்கு. உங்களுக்கு வீட்ல எல்லா இதுமே இதுல சோலார் எல்லாமே ஒர்க் ஆகுது. சரி சூப்பர். எல்லாமே ஒர்க். ஏசி தவிர மீதி எல்லாமே ஒர்க் ஆகுது. மெயின்டெனன்ஸ் அவங்களே பாத்துக்கறாங்க. அவங்களே பாத்துக்கறாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்களே வந்து எல்லாத்தையும் நம்ம ஏதாவது கால் பண்ணா உடனே சர்வீஸ்க்கு உடனே வந்துடுறாங்க. ஓகே ஓகே. அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஓகேண்ணா. ஒர்த்து மணிக்கு ஒர்த்து. எல்லாருமே வந்து நான் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டர்னான வந்து எல்லாருமே வாங்கலாம். நீங்க தாராளமா வந்து நீங்க வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. என் பேர் அருணா. ஐ எம் ஃப்ரம் மயிலாப்பூர். லாஸ்ட் இயர் இந்த டர்ன் ஆன் பார்த்து வாங்கியிருந்தோம். 1 kV வாங்கியிருந்தோம் ஆக்சுவலா. And it was very good. So after some months we went in for a 2 kV also. For another floor, இன்னொரு ஃப்ளோருக்காக. ஓகே மேடம். Actually to be frank, current போறதா வரதா போயிட்டு வரதான்றது எங்களுக்கு we don't have an issue. எப்போ கரண்ட் போச்சேதுன்னு எங்களுக்கு தெரியாது. வேற ஏதோ சுவாமி ரூம்ல மட்டும் கனெக்ஷன் இல்லாதனால அது இல்லைன்னா தான் கரண்ட் இல்லை, we are running on the inverter அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். So otherwise we don't have any issues. Actually we are thinking of upgrading for 5 kV kuda podlam because we have a lift. So maybe they are also giving us a good offer that they will exchange that. So we are happy. And the 5 kV போட்டா lift adla include ஆச்சுன்னா I don't think எங்களுக்கு அந்த கரண்ட் போறத பத்தி ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரியே இருக்காது. இல்ல அந்த தண்ணி ஊத்துற ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. So being a lithium thing, you don't have any issues. அதனால I don't come and see also this. ஓகே. ஏனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெட் ஆசிட்ல இருக்க அந்த எந்த மெயின்டெனன்ஸ்மே இதுல கிடையாது. இல்ல ஏனா பழைய வீட்ல எங்க இன்வெர்ட்டர்ல தண்ணி ஊத்துறது அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் பாப்போம். So இப்போ அதுவும் இல்லாததனால இது ஒரு சைலண்ட் கமோடிட்டி மாதிரி இருக்கு, which is serving silent. We don't even sense the presence of that. Okay madam. Thank you very much. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தனியாக வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, அவங்க வீட்டுக்கு ஒரு 5 கிலோவாட் தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பர்சனல் யூஸ்க்காக. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாகவும் போடலாம். ஒரு கடைகளுக்கு வேணும், ஹோட்டலு இல்லை காலேஜ், கமர்ஷியலாக நீங்கள் எதுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னா லோடு உங்களுக்கு எவ்வளோ வேணால் வந்து அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா லொக்கேஷனுமே சரி, இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவாக இன்ஸ்டாலேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட காஸ்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த கிலோவாட்டுக்கு தகுந்தாப்புல ஃபுல்லாகவே வந்து வேரி ஆகும். சரியா, அதுக்காக நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டர்னரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் மேலேயே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுங்க, இப்போ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை